ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2342வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளி இருக்கக்கூடிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருவிக்கோட்டு அம்மான், திருவித்துவக்கோட்டம்மானிடம் இறைஞ்சும் சரணாகதி செய்யும் பாசுரங்கள் நிறைந்த இந்த திருமொழி 5ஆம் திருமொழியாகும். அதனுடைய 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். இந்த திருமொழியில் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு உவமையை சொல்லி, அதுபோல நான் உன்னை விடமாட்டேன், உன்னிடமே சரணடைவேன் என்று சொல்லி வருகிறார். முதல் பாசுரத்திலே தாயின் கோபத்தை கண்டு தள்ளி செல்லாத குழந்தையை உதாரணமாக சொன்னார். 2வது பாசுரத்திலே இழி செயல்களை செய்யும் கணவன் என்னதான் துன்பம் கொடுத்தாலும் அவனை விட்டு பிரியாத நற்குடி பிறந்த கற்புக்கரசியை உதாரணமாக சொன்னார். 3வது பாசுரத்திலே குடிமக்களை துன்புறுத்தும் ஒரு அரசன், அவர்களுக்கு என்னதான் துன்பங்களை கொடுத்தாலும் அந்த குடிமக்கள் அவனுடைய செங்கோலையே எதிர்பார்த்து நிற்பார்கள், அவனை விட்டு விலக மாட்டார்கள் என்ற உதாரணத்தை சொன்னார். 4வது பாசுரத்திலே ஒரு மருத்துவன் கத்தியால் அறுத்து நெருப்பால் சுட்டு ஊசியால் தைத்து துன்பம் கொடுத்தாலும் அவனை விட்டு விலகாத மாளாத காதல் நோயாளன் போல என்ற உதாரணத்தை சொன்னார். 5ஆம் பாசுரத்திலே அலையெறிகிற கடலிலே 4 திசைகளிலும் சென்று பார்த்து எங்கும் கரையை காணாத ஒரு பெரிய பறவை முன்பிருந்து அதே மரக்கலத்தின் மேல், அந்த பாய்மரத்தின் மேல் வந்து சேர்கிற ஒரு பறவை, அதுபோல ஒத்து நிற்கிறேன் நான். 6வது பாசுரத்திலே தாமரை மலர் சூரியனுடைய கிரணங்களுக்குத்தான் மலருமே ஒழிய நெருப்பை கொண்டு வைத்தால் மலராது. அதுபோல என் நெஞ்சத்தாமரை உனது அருளுக்கும் உனது நற்குணங்களுக்கும் உத்தம குணங்களுக்கும் தான் உருகுமே தவிர வேற யாருக்கும் உருகாது. அதனால இந்த உதாரணங்களைப் போல, அந்த உதாரணங்களில் சொல்லப்பட்டவைகள் போல நானும் நிற்கிறேன், உன்னை விடமாட்டேன், உன்னையே சரணடைவேன் என்றெல்லாம் சொல்லி வருகிறார். இந்த 6 பாசுரங்களை அனுபவித்தோம். இன்று 7வது பாசுரம். இந்த பாசுரத்திலே மழையே பொழியாமல் பஞ்சம் வந்த காலத்திலும் பயிர்கள் மழை பொழியும் மேகங்களையே எதிர்பார்த்திருப்பது போல நீ என் துயரத்தை களையாவிட்டாலும், என் துன்பத்தை களையாவிட்டாலும் என் நெஞ்சம் உன்னையே எதிர்பார்த்திருக்கும் என்கிறார் குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள், எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும், மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா, மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் அடியேனே, என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் அடியேனே. எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் அடியேனே என்பதுதான் இன்றைய அனுபவத்திற்கான பாசுரமாகும். வான் எத்தனை மறந்த காலத்தும், எத்தனை காலம், எவ்வளவு காலம் மழை பெய்யாமல் இருந்தாலும், மழை பெய்ய மறந்திருந்தாலும் பைங்கூழ்கள் பசுமை தங்கிய பயிர்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும், கருநிறத்துடன் எழக்கூடிய பெரிய மேகங்களையே எதிர்பார்த்த வண்ணமாயிருக்கும் மற்ற அவை போல் அந்த பயிர்களைப் போலவே மெய்த்துயர் வீட்டாவிடினும், கட்டாயமாக அனுபவித்து தர வேண்டிய துன்பங்களை நீ போக்காவிட்டாலும் கூட அடியேன், அடியவனாகிய நான் வித்துவக்கோட்டம்மா
என் சித்தம் உன்பாலே மிக வைப்பன், என் மனதை உன் விஷயத்திலேயே மிகவும் செலுத்துவேன், உன்னிடமே சரணம் அடைந்திருப்பேன், எனக்கு புகழ் உன்னை விட்டால் வேறு யார் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் இந்த பாசுரத்திலும். வித்துவக்கோட்டில் உரைகின்ற எம்பெருமானே, மேகமானது எவ்வளவு காலம் மழை பொழியாமல் ஒளிந்தாலும் பசுமை தங்கிய பயிர்கள் கருநிறம் கொண்டு வான்வெளியில் தோன்றுகின்ற பெரிய மேகங்களையே எதிர்பார்த்திருக்கும். அந்த பயிர்கள் போல தவறாமல் அனுபவிக்கப்பட வேண்டிய துயரமுடைய நான் என் மனத்தை உன்னிடத்திலேயே மிகவும் செலுத்துவேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். இந்த பாடலிலே அறிபவன் அறியப்படும் பொருள் என்னும் உறவு சொல்லப்படுகிறது. பைங்கூழ் என்றால் பசுமையான பயிர்கள் என்று பொருளாகும். மெய்த்துயர் என்றால் கட்டாயமாக அனுபவித்தே தீர வேண்டிய துயரம், பாவம், துன்பம் என்று சொல்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள், மழைக்காலத்திலே மழை பொழியாமல் மேகங்கள் மறுத்த காலத்திலும் மறந்த காலத்திலும் பைங்கூழ்களாகிற பசுமை மிக்க பயிர்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல் ஆகாயத்திலே தோன்றும் கருத்த மேகங்களை எதிர்பார்த்து காத்திருக்குமே அல்லது குளம், குட்டைகள் முதலான நீர்நிலைகளை தேடி போக அறியாமல் இருப்பது போல அந்த பயிர்கள் மேகத்தைத்தான் தனக்கு தண்ணீருக்கு எதிர்பார்த்திருக்கும். பக்கத்திலேயே குளமும் கொட்டை இருக்கிறது என்று அங்கேயாக போகிறது, அது அதற்கு அறியாது. அதனாலே அது போலே அந்த பைங்கூழ்கள் போலே மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல் அவற்றைப் போலவே மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா அவசியம் அனுபோக்தவ்யம் என்று பிரம்ம வைவர்த்தம் பிரகிருதி காண்டத்திலே சொல்லப்படும். அவசியம் அனுபோக்தவ்யம், மனிதனால் செய்யப்பட்ட புண்ணிய பாபரூபமான கர்மங்களின் பலன் கட்டாயம் அனுபவிக்கப்பட வேண்டியதே. 100 கோடி கல்பங்கள் ஆனாலும் கர்மம் அனுபவிக்காமல் கழியாது என்கிறபடியே அனுபவித்தே கழிக்க வேண்டியவை ஆகையாலே மெய்த்துயர் எனத்தக்க பாவங்களை போக்கி தன்னை அடைந்தவர்களுக்கு சம்சார பந்தத்தை அறுத்து கொடுப்பதற்காகவே அருகே வந்து எழுந்தருளி இருக்கும் நீ அதை செய்யாவிட்டாலும் என் சம்சாரத்தை போக்கி தரமாட்டேன் என்கிறாய் நீ. அப்படி இருந்தும் கூட மெய்த்துயர் வீட்டாவிடினும், என்னுடைய மெய்த்துயர் எனக்கு உள்ள துன்பத்தை நீ அதிலிருந்து என்னை அந்த துன்பங்களை போக்கி என்னை மீட்காவிட்டாலும் வித்துவக்கோட்டம்மா அருகிலேயே இருக்கிறாயே, செய்ய மாட்டாயா? இருந்தாலும் என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் அடியேனே, என்னை காக்க வேண்டிய நீ காக்காமல் இருக்கிறாய் என்று தோற்றும் ஒவ்வொரு சமயத்திலும் என் நெஞ்சு உன்னிடம் மேலும் மேலும் ஈடுபடுகிறது. உன்னை விட்டு பிரிந்து செல்வதில்லை. நீயே எனக்கு புகழ், நீயே எனக்கு சரண் ஆக உன்னை விட்டால் என்னை காக்க யாரும் இல்லை. என் துன்பத்தை நீக்க வேண்டும், எப்படியும் நீ நீக்கித்தானாக வேண்டும். அப்படி கழிக்கா விட்டாலும் கூட உன்னை நான் விடமாட்டேன் என்று சரண் புகுகிறார் இந்த பாசுரத்திலே குலசேகர ஆழ்வார். அற்புதமாக பாசுரத்தை மீண்டும் அன்வைக்கலாம். எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும். எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா, மற்ற அவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா, என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் அடியேனே, என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் அடியேனே. எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா, என் சித்தம் மிக உன்பாலே வைப்பன் அடியேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவித்துவக்கோட்டை எம்பெருமான்
உய்ய வந்த பெருமாள் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொங்கர்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, பரமகாருணிகர், அபயப்பிரதராசர், ராமாயண பெருக்கர், வியாக்கியான உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.